விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதி மீனவ அமைப்பினர் நேற்று நடத்திய அவசர ஆலோசனையின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மீனவர்கள் 107 பேரையும் 18 படகுகளையும் விடுவிக்கும் வரை வேலை நிறுத்தத்தை தொடர்வது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை வழியாக காரைக்குடி வரை செல்லும் புதிய பயணிகள் ரயில் இன்று காலை துவக்கி வைக்கப்பட்டது. இந்த ரயிலை விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் இன்று காலை கொடியசைத்து துவக்கி வைத்தார். விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை, திருச்சுழி, நரிக்குடி, மானாமதுரை வழியாக காரைக்குடிக்கு இந்த பயணிகள் ரயில் சென்றடையும். ஐஐடி வளாகத்தில் தங்கி படிக்கும் மாணவர்கள் தங்களுக்கு தரமான உணவு வழங்கவில்லை என கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாள் ஒன்றுக்கு 82 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 18,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி சாப்பிடும் தங்களுக்கு வழங்கப்படும் உணவில் புழு பூச்சி இருப்பதாக அவர்கள் குறை கூறினர். போராட்டத்தின் போது ஐஐடி நிர்வாகத்திற்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நிலத்தடி நீரில் எரிபொருள் கலந்த விவகாரத்தில் தவறு செய்த எண்ணெய் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் ஜெயந்த் நடராஜன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தில் விவசாயிகளின் விளைநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். குமுளி அருகே 3.5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ரோசாப்பு கண்டம் பகுதியைச் சேர்ந்த சுரேந்திரன் என்பவர்தான் இந்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருமணமான அவர் கேரள வனத்துறையில் தற்காலிக ஊழியர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ரெங்கசமுத்திரம் அரசு ஆதி திராவிடர் விடுதியில் மாணவர்களை கழிப்பறையை சுத்தம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து சம்பந்தப்பட்ட விடுதி வார்டன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிறப்பித்துள்ளது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த சோலூர் பாலாற்று பகுதியில் அனுமதியின்றி மணல் அள்ளிய 5 மாட்டு வண்டிகளை வருவாய்த்துறை மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் மாட்டு வண்டிகளை ஓட்டிச் சென்றவர்களை விசாரித்து அவர்கள் அனுப்பினர். அப்பகுதியில் அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அங்குள்ள 12வது வார்டு பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். நகராட்சி அதிகாரிகள் அளித்த உறுதிமொழியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. போலி என்கவுண்டர் விவகாரத்தில் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடியை கைது செய்ய வலியுறுத்தி அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசார் சென்னையில் போராட்டம் நடத்தினர். அப்போது மோடியின் உருவ பொம்மையை எரிக்க அவர்கள் முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கரூர் மாவட்டத்தில் குழந்தைகளுக்கான திரைப்பட விழா தொடங்கியது. தின்னப்பா திரையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய விருது பெற்ற இனிமே நாங்கதான் என்ற அனிமேஷன் திரைப்படம் திரையிடப்பட்டது. சுமார் 600 மாணவ மாணவியர் இந்த திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியுள்ளனர். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள இந்திய ராணுவ நிலைகளை நோக்கி பாகிஸ்தான் ராணுவத்தினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். இரவு 8 மணி அளவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினரும் பதிலடி கொடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய ஓய்வூதிய திட்ட மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. மசோதாவிற்கு ஆதரவாக 115 வாக்குகளும் எதிராக 25 வாக்குகளும் பதிவாகின. மாநிலங்களவையில் இந்த மசோதா மீது பேசிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அனைத்து உறுப்பினர்களும் மசோதாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மசோதா மீது அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பேசிய பின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தனது நிலை தொடர்பாக எழுத்துப்பூர்வமான விளக்கம் கொண்ட அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு தாக்கல் செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணை தொடர்பான விசாரணை கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி முடிவடைந்தது. அப்போது மேலும் விளக்கம் ஏதும் அளிப்பதாக இருந்தால் 2 வாரங்களுக்குள் அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து கேரள அரசு விளக்க அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. சிறையில் உள்ளவர்கள் தேர்தலில் நிற்க தடை விதித்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விலக்கு அளிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மக்களவையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டு 15 நிமிடங்களிலேயே நிறைவேறியது.
எதிர்க்கட்சியினர் உட்பட பெரும்பான்மையானோர் மசோதாவிற்கு ஆதரவு அளித்தனர். இதன் மூலம் சிறையில் உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வருமானத்திற்கும் அதிகமாக ஜெயலலிதா சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் நீக்கப்பட்டதை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் புதிய அரசு வழக்கறிஞரை தேர்வு செய்யும் வகையில் மூத்த வழக்கறிஞர்கள் அடங்கிய பட்டியல் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கும் வழங்கப்படும் என்று, அதில் இருந்து ஒருவரை அரசு தரப்பு வழக்கறிஞராக நீதிமன்றம் தேர்வு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சூரிய சக்தி மின்சாரம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்துள்ளார். மின் தட்டுப்பாட்டை தவிர்க்க அனைவரும் சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்த முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள அசராமின் மகன் நாராயண் சாய் மீது பெண் ஒருவர் மோசடி புகார் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ரீனா என்ற இளம்பெண் இந்த புகார் மனுவை அளித்துள்ளார். கடந்த 2000ஆவது ஆண்டு முதல் அசராமின் பக்தையாக இருந்து வந்த தமக்கு அவரது மகன் நாராயண் சாய் திருமணமான நபரை மனம் புரிய வைத்து மோசடி செய்ததாக புகார் அளித்துள்ளார். ராஜஸ்தானில் தேடப்பட்டு வந்த வங்கி கொள்ளை குற்றவாளி லட்சுமணன் சென்னை எழும்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். எழும்பூரில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் நடைபெற்ற சோதனையின் போது போலீசார் அவரை கைது செய்தனர். எழும்பூர் சிறையில் ஆஜர்படுத்தப்பட்ட லட்சுமணன் ராஜஸ்தான் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நிகழ்ந்த பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீயில் கருகின. நகரின் முக்கிய பகுதியான புதுரியா என்னும் இடத்தில் அமைந்துள்ள வணிகப் பொருள் கிடங்கில் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. 12க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகளில் சம்பவ இடத்திற்கு சென்ற வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். பெண்களுக்கு எதிரான வன்முறையை கண்டிக்கும் விதமாக மணிப்பூரைச் சேர்ந்த இளம்பெண் வித்யாலட்சுமி லேமா என்பவர் சைக்கிளில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அஸ்ஸாம் நகரான ஜோர்கட் வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த இளம்பெண் அதனை நிறுத்த கோரும் விதமாக மேற்கொண்டுள்ள விழிப்புணர்வு சைக்கிள் பயணத்திற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைத்துள்ளது. விரைவுச் செய்திகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.